வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எம்எஸ் வேர்டில் பார்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைப் பண்ண டேட்டாக்கு எப்படி பார்டர் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் டேட்டா ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு எப்படி பார்டர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணியிருக்கிற டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபில் டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்டர் அப்ளை ஆகிடுச்சு. அண்ட் கீழே இருக்கிற இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபில் போயிட்டு டேபிள் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். பார்டர் பர்ஃபெக்டாக அப்ளை ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற டேட்டாவையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் இன்சர்ட்டில் போயிட்டு டேபிளில் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் கொடுத்து ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி டேபிள் பர்ஃபெக்டாக அப்ளை ஆகிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் டேட்டாவை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி டேபிள் ஆட் பண்ணுறது, இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு வேர்டுக்கும் பக்கத்தில் ஸ்பேசிங் கரெக்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கமா யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் ஐஃபன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டாலாம் எப்படி டைப் பண்ணுறது, எப்படி டைப் பண்ணால் எப்படி நமக்கு டேபிள் அப்ளை ஆகுது அப்படின்னு இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சீரியல் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நேம் ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே தமிழ் ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கிலீஷ் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தெலுங்கு அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே 104 டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நேம் பாபு டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மார்க்ஸ் டைப் பண்ணுறேன். டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மார்க்ஸ் டைப் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து 105 டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரவி இங்கிலீஷ் அண்ட் தெலுங்கு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டேப் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவெலாம் டைப் பண்ணியிருக்கோம். இந்த நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பேஸிங்கில் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபில் போயிட்டு டேபிளில் அதில் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அது டேப்ஸில் இருக்குது. நம்ம டேப் யூஸ் பண்ணி தான் டைப் பண்ணியிருக்கோம் டேட்டாவை. அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக டேப்ஸ் தான் காட்டுது. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த டேட்டா எல்லாமே டேபிள் பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நடுவில் எக்ஸ்ட்ரா ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் மார்க்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபில் டேபிள் அதில் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டேப்ஸ் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டேப் ப்ரெஸ் பண்ணதில் எம்டி செல்ஸாக வந்திருக்கு. ஸோ இது டேப்ஸ் செலக்ட் பண்ணுறதால நீங்கள் எங்கெங்கே டேப் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் இது டேபிளாக க்ரியேட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி சீரியல் நம்பர் டேப் நேம் டேப் தமிழ் டேப் இங்கிலீஷ் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தெலுங்கு அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் சீரியல் நம்பர் 1 டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நவீன் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 76. ஆனால் இங்கே தமிழுக்கு நேராக அந்த மார்க் இல்லை. பட் நீங்கள் ஒரு டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் மார்க்ஸ் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தெலுங்கு மார்க்ஸ். பட் தெலுங்கு மார்க்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நேம் கிஷோர் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மார்க் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் மார்க் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தெலுங்கு மார்க். இப்போ நீங்கள் ஒரு டேப் தான் யூஸ் பண்ணி டேட்டாலாம் டைப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இது எல்லாமே அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லை. இங்கிலீஷுக்கு நேராக தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் எண்டிங் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரு டேப் யூஸ் பண்ணியிருக்கிறதால இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபில் டேபிள் அதில் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக டேப்ஸில் இருக்குது. ஸோ ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆனால்
டேபிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் கரெக்டாக வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீரியல் நம்பர், கமா நேம், கமா தமிழ், கமா இங்கிலீஷ், கமா தெலுங்கு, என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல சீரியல் நம்பர் 1, கமா நம்பர், கமா நம்பர், என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் கமா நம்பர், இந்த மாதிரி கமா யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் டேப்பில் போயிட்டு டேபிள், அதில் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கமாஸ், இந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கு. ஏன்னா நம்ம கமா யூஸ் பண்ணி டேட்டா டைப் பண்ணியிருக்கிறதால. இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாமே கரெக்டாக டேபிளில் வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி ஐஃபன் யூஸ் பண்ணியும் நீங்கள் டேட்டா டைப் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணுறேன். இன்செர்ட்டில் டேபிள், கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் இது ஆட்டோமேட்டிக்காக அதர்ஸில் போயிருக்கு. அண்ட் அதோட சிம்பிளும் இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகுது. அண்ட் அதோட காலம் ரோஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே ப்ரெஸ் பண்ணதும் இந்த டேட்டாவுக்குமே நமக்கு கரெக்டாக டேபிள் ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் டு டெக்ஸ்ட், இதில் பார்த்தீங்கன்னா கமா, ஸோ இதுக்கும் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கிற டேட்டா இன்செர்ட்டில் கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் டேப்ஸ், ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா டேபிள் கரெக்டாக அப்ளை ஆகிருக்கு. அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.